Importance of accounting. Fourth point is aid to decision making. Aid means it helps to take decision making for the management. So management of the firm has to make a routine and strategic decisions while discharging its functions. அதாவது அந்த மேனேஜ்மெண்ட்டு அதனோட ஒர்க்கை ஆப்ரேட் பண்ணிட்டு அதனோட ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கிறப்போ அப்பப்போ தேவைப்படுற ருட்டீன் முடிவுகளையும் இம்பார்ட்டன்ட் டெசிஷன்ஸு யார் எடுத்துக்கிட்டே இருக்கணும், மேனேஜ்மெண்ட் வந்து எடுக்கணும். அப்போ மேனேஜ்மெண்ட் எடுக்கணும் அப்படின்னா அந்த ரெக்கார்டு இருந்தால் தான் அதை பார்த்து மேனேஜ்மெண்ட் என்ன பண்ணுவாங்க, தே வில் டேக் த டெசிஷன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது பர்ச்சேஸ் 50 பர்ச்சேஸ் பண்ணுது அப்படின்னா ரெக்கார்டில் பர்ச்சேஸ் பண்ண எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணி வைப்போம். சேல்ஸ் பண்ண சேல்ஸ் பண்ண எல்லாத்தையும் டீட்டெயில்ஸையும் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருப்போம். அப்போ மேனேஜ்மெண்ட் என்ன பண்ணும், உடனே அந்த டெய்லி ஷீட்டை எடுத்து பார்ப்பாங்க. ஸோ அப்போ 50 பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம்னா அட்லீஸ்ட் ஒரு 25 சேல்ஸ் ஆயிருக்கா அப்படின்னு சொல்லி ரெக்கார்டு எடுத்து பார்ப்பாங்க. அப்போ அந்த அளவுக்கு சேல்ஸ் இருந்ததுன்னா ஓகே, இன்னும் சேல்ஸ் நம்ம எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு பார்ப்பாங்க. இன்னும் சப்போஸ் இந்த சேல்ஸ் ரொம்ப குறைஞ்சிருந்தது அப்படின்னா பர்ச்சேஸை ரொம்ப சேல்ஸ் கம்மியாக இருந்தது, பிளான்டு பெர்ஃபார்மன்ஸை காட்டி கம்மியாக இருந்தது அப்படின்னா இன்னும் என்ன ஸ்டெப்ஸ் எடுக்கலாம், கேன் வி கிவ் த அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கலாமா, இல்லை கேன் வி செல் த ப்ராடக்ட்ஸ் அட் இன்னும் லோ ப்ரைஸ் கொடுக்கலாமா அப்படின்னு யார் முடிவெடுக்கிறது, ரொட்டீன் டெசிஷன் எடுக்கிறதுக்கும் எது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னா இந்த ரெக்கார்ட்ஸ் வந்து ரொம்ப மேனேஜ்மெண்ட்டுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ மோர் ஓவர் அக்கௌண்டிங் ப்ரொவைட்ஸ் த ரெலவெண்ட் டேட்டா டு மேக் த அப்ராப்ரியேட் டெசிஷன். அப்போ ஒரு அப்ராப்ரியேட்டாக ஒரு கரெக்டான முடிவு எடுக்கிறதுக்கு எது நமக்கு தேவைப்படுதுன்னா அந்த டேட்டா தேவைப்படுது. இந்த டேட்டாவை யார் ப்ரொவைட் பண்ணுறா அப்படின்னா அக்கௌண்டிங் வந்து ப்ரொவைட் பண்ணுது. மோரோவர் இது மட்டும் இல்லை, ஸோ இந்த டேட்டாவை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், ஃப்யூச்சரில் என்ன மாதிரி பாலிசி மேக் பண்ணி சேல்ஸை இம்ப்ரூவ் பண்ணலாம், என்ன ப்ரோக்ராம் ஃப்யூச்சரில் எப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணுவோமா வேணாமா, பிஸ்னஸை க்ளோஸ் டவுன் பண்ணிடுவோமா, இல்லை என்ன ஸ்டெப்ஸ் ஸ்டெப்ஸ் டு ஹேவ் டு பி டேக்கன் டு இம்ப்ரூவ் த பிஸ்னஸ். ஸோ அப்போ ஃப்யூச்சர் பாலிசிஸு ப்ரோக்ராம்ஸு எல்லாத்தையும் பிளான் பண்ணுறதுக்கும் எது ரெக்கார்டாக இருக்குது இந்த அக்கௌண்டிங் டேட்டா வந்து நமக்கு ப்ரொவைட் பண்ணுது. ஓகே, ஸோ டு டேக் டெசிஷன் மேக்கிங் பர்பஸ்க்கு எது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா இந்த அக்கௌண்டிங் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஓகே, த நெக்ஸ்ட் ஒன், இட் சாட்டிஸ்ஃபை legal requirements. It satisfy what? Legal requirements. Legal requirements what? இப்போ பிஸ்னஸில் பொறுத்த வரைக்கும் நம்ம எம்ப்ளாயீஸ்க்கு நம்ம என்ன கட்டுவோம், பிஎஃப் கட்டுவோம், அவங்களுக்கு இன்சூரன்ஸ் கான்ட்ரிபியூட் கொடுக்கணும், நம்ம தான் கொடுக்கணும். அதே நேரம் இஃப் யூ ஏர்ன் த ப்ராஃபிட், பிஸ்னஸ் ஏர்ன் பண்ண ப்ராஃபிட்டுக்கு சேல்ஸ் டேக்ஸ் கட்டணும், இன்கம் டேக்ஸும் நம்ம கட்டுவோம் இல்லையா, சேல்ஸ் டேக்ஸ் கட்டுவாங்க. அப்போ இதெல்லாம் வந்து கட்டணும்னா அப்போ வாட் ஆர் த ரெக்கார்ட்ஸ் வி ஹேவ் டு சப்மிட் டு த ஐடி டிபார்ட்மெண்ட் கட்டணும், அல்லது சேல்ஸ் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு இந்த ரெக்கார்ட்ஸில் சப்மிட் பண்ணணும். மோரோவர் எம்ப்ளாயீஸ்க்கு எவ்வளோ ப்ராவிடென்ட் ஃபண்டு கொடுத்துருக்கோம், எவ்வளோ இன்சூரன்ஸ் கொடுத்துருக்கோம், இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இட் மஸ்ட் பி ரெக்கார்டட். தீஸ் ஆர் த லீகல் ரெக்யர்மெண்ட்ஸ். மீன்ஸ் தீஸ் லீகல் ரெக்யர்மெண்ட்ஸ் மஸ்ட் பி ப்ராப்பர்லி ரெக்கார்டட் இன் த புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸை ரெக்கார்ட் பண்ணணும். அந்த ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு எது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா இந்த அக்கௌண்டிங் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ ஃபார் வேரியஸ் லீகல் ரெக்யர்மெண்ட்ஸ் லைக் மெயின்டெனன்ஸ் ஆஃப் ப்ராவிடென்ட் ஃபண்ட், இப்போ நம்ம என்ன செய்யணும், ஒவ்வொரு எம்ப்ளாயீஸ்க்கு எப்படி பிஎஃப் பிடிச்சிருக்கோம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸை நம்ம என்ன பண்ணணும், தேவைப்படுற ரெக்யர்மெண்ட்ஸ் நம்ம என்ன பண்ணணும், மெயின்டைன் பண்ணணும். அதே நேரம் எம்ப்ளாயீஸோட இன்சூரன்ஸ் எப்படி இருக்குது, அவங்களோட கான்ட்ரிபியூஷன்ஸ் என்ன, இன்சூரன்ஸ் எவ்வளோ போட்டிருக்காங்க, டேக்ஸ் டிடக்டட் அசோ டேக்ஸ் எவ்வளோ நம்ம கட்ட போகிறோம், ஃபைலிங் ஆஃப் டேக்ஸ் ரிட்டன், சேல்ஸ் ரிட்டன் எவ்வளோ நம்ம பிஸ்னஸில் கட்ட போகிறோம், இது எல்லாத்தையுமே ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு எது மூலமாக ஃபுல்ஃபில் பண்ண முடியும் அப்படின்னா அக்கௌண்டிங் மூலமாக ஃபுல்ஃபில் பண்ண முடியும். தென் preparation of accounts and financial statements as per the legal requirements also facilitated. இப்போ சப்போஸ் டேக்ஸ் ரிட்டன் ஃபைல் பண்ணணும், சேல்ஸ் டேக்ஸ் கட்டணும், இன்சூரன்ஸ் கட்டணும் அப்படின்னா நம்மளா இஷ்டத்துக்கு ஒரு அக்கௌண்ட்ஸ் எழுதி கொண்டே கொடுக்க முடியாது. அப்போ சட்டத்துக்கு என்ன தேவைப்படுதோ அந்த மாடலில் we have to prepare the accounts and financial statements. ஸோ அவங்களோட லீகல் ரெக்யர்மெண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி we have to provide relevant informations, provide relevant data and financial statements. ஸோ கொடுக்குறதுக்கு எது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா இந்த அக்கௌண்டிங் வந்து நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஓகே, தென் நெக்ஸ்ட் ஒன், இன்ஃபர்மேஷன் டு த இன்ட்ரெஸ்டட் குரூப்ஸ். ஸோ இந்த அக்கௌண்டிங் டேட்டா வந்து யாராருக்கெல்லாம் என்னவா கொடுக்குது, இன்ட்ரெஸ்டட் குரூப்ஸ்க்கு தேவையான இன்ஃபர்மேஷன்ஸை எது கொடுக்குது, இந்த அக்கௌண்டிங் வந்து கொடுக்குது. எப்படி கொடுக்குது அப்படின்னு பார்ப்போம். அக்கௌண்டிங் சப்ளைஸ் அப்ராப்ரியேட் இன்ஃபர்மேஷன்ஸ் டு த டிஃபரெண்ட் இன்ட்ரெஸ்டட் குரூப்ஸ். ஸோ யாரெல்லாம் பிஸ்னஸ்குள்ளே, இப்போ சப்போஸ் நான் வந்து நான் ஒரு பிஸ்னஸ்குள்ளே இப்போ ஐடிசி கம்பெனிக்குள்ளே நான் ஒரு பார்ட்னர் ஆகணும், ஷேர் ஹோல்டர் ஆகணும் அப்படின்னு
நினச்சேன்னா ஃபஸ்ட் ஐ ஷுட் நோ அபவுட் த டீட்டெயில்ஸ் ஆஃப் த ஐடிசி கம்பெனி. ஐடிசி கம்பெனியோட ப்ராஃபிட் என்ன, அவங்களோட அசட் என்ன, அவங்களோட லயபிலிட்டி என்ன, இது எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டால் தான் நான் என்ன பண்ண முடியும், அதில் போய் நான் வந்து பார்ட்னராக ஜாயின் பண்ணலாமா வேண்டாமான்னு முடிவு பண்ணுவேன். அப்போ நம்ம சப்போஸ் எதுவுமே பார்க்காம நம்ம டக்குன்னு ஜாயின் பண்ணால் இட் மேபி ராங் டெசிஷனாக கூட இருக்கலாம். அப்போ அது ஃபூலிஷ்தனமான ஒரு ஆக்டிவிட்டீஸாக இருக்கணும். அப்போ பிஃபோர் கெட் இன் டு எனி பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பார்ப்போம், பிஸ்னஸ் நல்ல பிஸ்னஸ் தானா, ப்ராஃபிட் சம்பாதிக்க முடியுமா இல்லையா அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸையும் நம்ம என்ன பண்ணுவோம், கலெக்ட் பண்ண பிறகு தான் வி ஸ்டெப் இன் டு தட் பிஸ்னஸ். அப்போ அந்த பிஸ்னஸ்க்குள்ளே போகணும்னா ஃபஸ்ட்டு வி ஷுட் நோ அபவுட் த பிஸ்னஸ் டீட்டெயில்ஸ் பற்றி நமக்கு தெரியும். பிஸ்னஸ் அந்த டீட்டெயில்ஸ் எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா அந்த பிஸ்னஸ் ஃபாலோ பண்ணுற அது மெயின்டைன் பண்ணுற அந்த ரெக்கார்ட்ஸ் மூலமாக நம்ம என்ன செஞ்சுக்கலாம், பிஸ்னஸை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்போ இந்த ரெக்கார்ட்ஸ் தான் நமக்கு என்ன தருது அப்படின்னா அந்த பிஸ்னஸ்க்குள்ளே நுழையிறவங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன்ஸை இந்த ரெக்கார்ட்ஸ் வந்து கொடுக்கும். ஸோ அப்போ ரெக்கார்டிங் ரெக்கார்ட்ஸ் இட் சப்ளைஸ், அக்கௌண்டிங் ரெக்கார்ட்ஸ் சப்ளைஸ் வாட் அப்ராப்ரியேட் டீட்டெயில்ஸ். யாருக்கு தருதுன்னா இன்ட்ரெஸ்டட் குரூப்ஸ்க்கு தருது. அந்த இன்ட்ரெஸ்டட் குரூப்ஸ் யாராக இருப்பாங்க, பிஸ்னஸை சேரணும்னு யாராக இருப்பாங்க, ஓனர்ஸ் இருப்பாங்க, தென் மேனேஜ்மெண்ட்டு, கிரெடிட்டார்ஸ் அப்படின்னா யார் சொல்லு, சப்போஸ் கிரெடிட்டார்னா இந்த பிஸ்னஸ் என்ன பண்ணிக்கலாம், கடன் வாங்கியிருக்கலாம். கடன் வாங்கியிருக்கோம் அப்படின்னா அந்த பிஸ்னஸ்க்கு கடன் கொடுத்தவங்களுக்கு பேர் கிரெடிட்டார்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த கிரெடிட்டார்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த அக்கௌண்டிங் ரெக்கார்ட்ஸை பார்த்துட்டு தே டிசைட் தட் வெதர் வி கேன் continue to give the debts to the business, continue to give the credit to the business or stop the credit to the business அப்படின்னு முடிவு பண்ணுவார். சப்போஸ் கிரெடிட்டர்ஸ்னால் என்ன பண்ணுவார்னா இந்த ரெக்கார்ட்ஸை பார்த்துட்டு இனிமேல் இந்த கம்பெனிக்கு நம்ம இன்னும் மேற்கொண்டு கடன் கொடுக்கலாமா அல்லது கடன் கொடுக்க வேண்டாமா அப்படின்றத முடிவு பண்ணுறதுக்கு எது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னா இந்த டேட்டாவை பார்த்துட்டு இந்த ரெக்கார்ட்ஸை பார்த்துட்டு முடிவு பண்ணுவார். அதே மாதிரி எம்ப்ளாயீஸும் என்ன பண்ணுவாங்கன்னா நம்மளோட பிஎஃப் கான்ட்ரிபியூஷன்ஸில் கரெக்டாக போயிட்டுருக்கா, நமக்கு இன்சூரன்ஸ் கிளைம் பண்ண முடியுமா, சேலரி எந்த அளவுக்கு இருக்குது, இன்க்ரிமெண்ட் ஏற்றிருக்காங்களா இல்லையா, அப்படி எல்லா டீட்டெயில்ஸையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம் இந்த ரெக்கார்ட்ஸ் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஈவன் எம்ப்ளாயீஸ் ஆல்சோ கேன் நோ அபவுட் தேர் பொசிஷன் இன் த கம்பெனி. மோரோவர் ஃபினான்ஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ்னால் பேங்க்கு, ஃபைனான்ஸ் கம்பெனி அவங்கெல்லாம் வந்து இந்த கம்பெனிக்கு இந்த பிஸ்னஸ்க்கு நம்ம லோன் கொடுக்கலாமா வேண்டாமா அப்படின்னு முடிவு பண்ணுறது எதை பார்த்தா முடிவு பண்ணுவாங்க அப்படின்னா அந்த கம்பெனியோட அக்கௌண்டிங் ரெக்கார்ட்ஸை பார்த்தா முடிவு பண்ண முடியும். அதே மாதிரி டேக்ஸ் அத்தாரிட்டிஸ்னால் அவங்க இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் வந்து டேக்ஸ் ஃபைல் பண்ணணும், நம்ம தான் டேக்ஸ் அமௌண்ட்டு பே பண்ணணும். அப்போ நமக்கு எவ்வளோ அமௌண்ட் டேக்ஸ் பே பண்ணணுங்கிறத ஃபிக்ஸ் பண்ணுறது யார் அப்படின்னா டேக்ஸ் அத்தாரிட்டிஸ் ஒன்லி ஃபிக்ஸ் த tax amount to the business depends upon their profit. அவங்களோட ப்ராஃபிட்டுக்கு ஏற்ற மாதிரி டேக்ஸை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அப்போ எவ்வளோ டேக்ஸ் ஃபிக்ஸ் பண்ணணும்னா they should decide that according to the on seeing the what records of the business. Moreover, the government also takes steps, suppose steps are exercise control on the business on the records of the business. ஸோ எவ்வளோ கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த பிஸ்னஸ்க்கு நம்ம சப்சிடி கொடுக்கலாமா, எக்ஸ்போர்ட் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக அவங்கள வந்து என்கரேஜ் பண்ணுறதுக்காக சப்சிடி கொடுக்கலாம் அல்லது ஃபுல் டேக்ஸ் எக்ஸம்ஷன் கொடுக்கலாம். ஸோ இதெல்லாம் டிசைட் பண்ணுறதுக்கு கவர்மெண்ட் என்ன பண்ணும் அப்படின்னா அந்த ரெக்கார்ட்ஸை பார்த்து தான் டிசைட் பண்ணும். ஸோ இந்த இது போகிறதுக்கு நமக்கு எது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது, இந்த அக்கௌண்டிங் ரெக்கார்ட்ஸ் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. தென் நெக்ஸ்ட் ஒன் லீகல் எவிடன்ஸ். Legal evidence means what accounting records are generally accepted as a legal evidence for the legal authorities in settlement of disputes. இந்த ரெக்கார்ட்ஸை தான் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டாக இருக்கட்டும், டேக்ஸ் ஃபினான்ஸ் இன்ஸ்டியூஷனாக இருக்கட்டும், கிரெடிட்டார்ஸ் எல்லாருமே இந்த ரெக்கார்ட்ஸை ஒரு சட்டப்பூர்வமான சாட்சியாக அவங்க எடுத்துக்கிடுவாங்க. அப்போ இந்த ரெக்கார்ட்ஸவே நீ சப்மிட் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், டேக்ஸ் பே பண்ணனா எல்லாம் செய்யலாம். அதே நேரம் சப்போஸ் எனி டிஸ்பியூட்ஸ் அரைஸ் பிட்வீன் த மேனேஜ்மெண்ட் அண்ட் த எம்ப்ளாயீஸ் ஆர் ஃபினான்ஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அண்ட் த கம்பெனி ஆர் கிரெடிட்டார்ஸ் ஆஃப் த கம்பெனி, எது அவங்களுக்கு இடையில கிரெடிட்டார்ஸுக்கும் நமக்கு ஏதாவது சண்டைலாம் பணம் சம்மந்தப்பட்டதில் நமக்கு என்ன செய்யலாம், ஒரு பிரச்சனை வரலாம். கிரெடிட்டர்ஸ் வந்து நான் 10 lakhs என்கிட்ட கடன் வாங்கினீங்கன்னு சொல்லலாம். நம்ம இல்லை நான் 7 lakhs தான் வாங்கினேன், 10 lakhs கிடையாது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா அப்போ அந்த நம்ம கடன் வாங்கினக்குரிய டீட்டெயில்ஸ் இஃப் யூ ரெக்கார்டு ப்ரியர்லி மீன்ஸ் வி கேன் ஷோ திஸ் ரெக்கார்ட் டு த கிரெடிட்டர்ஸ் அண்ட் வி கேன் செட்டில் திஸ் டிஸ்பியூட்ஸ். அப்போ இந்த ரெக்கார்ட்ஸை காண்பிக்கும் மூலமாக நமக்கு எந்த டிஸ்பியூட்ஸ் மீன்ஸ் வாட் அந்த ப்ராப்ளம் என்ன சொல்கிறது டிஸ்பியூட்ஸ், இப்போ பிரச்சனை ஏற்பட்டது, நமக்கு வாக்குவாதம் ஏற்பட்டது, எதுவும் நமக்கு டவுட் ஏற்பட்டது அப்படின்னா அதை செட்டில் பண்ணுறதுக்கு எது வந்து எவிடன்ஸாக செயல்படுது அப்படின்னா அக்கௌண்டிங் ரெக்கார்ட்ஸ் வந்து எவிடன்ஸாக நமக்கு செயல்படுது. ஓகே, எவிடன்ஸாக செயல்படுது.